வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்துல கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் காவல்துறையோட அறிவிப்பையும் மீறி பொதுமக்கள் கடற்கரையில் குவிந்து விளையாடியும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். விவரங்களை கொடுக்க இருக்காரு செய்தியாளர் பாரிவல்லல். இப்போ கடற்கரையில பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் விளையாடி கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க, பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த வெள்ளிக்கடற்கரை தேவனாம்பட்டினம் பகுதியில் இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றம் நேற்று முன்தினமும் பார்த்தீங்கன்னா சீற்றம் அதிகமாக இருந்தனால அலையின் உயரம் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே எழும்பி இருந்தது. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெள்ளிக்கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீரானது இந்த பகுதி மணல் திட்டு பகுதியில் உட்புகும் காட்சியை நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கடலூரில் இந்த வெள்ளிக்கடற்கரை உள்ளே பொதுமக்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரிக்கை பலகை வைத்திருந்தாலும் அந்த எச்சரிக்கையை மீறி பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓர பகுதியில் குடும்பத்தினர் ஒரு சிலர் பொழுதுபோக்கக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கால்பந்து விளையாடிய காட்சியை நம்மளால் காண முடிந்தது. காவல்துறையின் அறிவிப்பை மீறி இவர்கள் அந்த பகுதிகளில் செல்ஃபி எடுப்பதும் விளையாடுவதும் என்பது பொதுமக்கள் அந்த காவல்துறை எச்சரிக்கை மீறி செயல்படுவதால் தான் அது ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் படகுகள்லாம் கிட்டத்தட்ட மீன்வளத்துறை சார்பாக எச்சரிக்கை விடப்பட்டிருந்து 8 நாட்கள் ஆகுது. அதாவது மீனவர்கள் கடலுக்கு சென்று 8 நாட்கள் ஆகின்றது. அவர்களது படகு பார்த்தீங்கன்னா இப்போ அருகாமையில் உள்ள பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீன்வளத்துறை சார்பாக எச்சரிக்கையை மீறி செல்லக்கூடாது என்பது மீறியும் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பகுதியில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அது மாதிரி மீண்டும் எதுவும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் மீன்வளத்துறை சார்பாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் இன்று வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் இன்று பள்ளி கல்லூரிக்கு கடலூர் மாவட்டத்துக்கு விடுமுறை அளிச்சிருக்கு. எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புயல் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றத்தில் இந்த பகுதி அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதின்றதுனால முன்னெச்சரிக்கை தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.